நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார் சபா பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 5 பகுதி 5 ரச்சனா ரச்சனா என்பது இங்கு இலக்கணத்தை குறிக்கின்றது. அதில் பாட் 3 பாடம் 3 லெசன் 3 படிக்கப் போகின்றோம். இந்த பாடத்தில் ப்ரெசன்ட் இம்பர்ஃபெக்ட் ஆர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று ஆங்கிலத்திலும், தொடர் நிகழ்காலம் என்று தமிழிலும், அபூர்ண வர்த்தமான் கால் என்று ஹிந்தியிலும் அழைக்கப்படுகின்ற அந்த நிகழ்காலத்தின் ஒரு பகுதியை பார்க்கவிருக்கின்றோம். தொடர் நிகழ்காலம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பது நிகழ்காலத்தின் ஒரு பிரிவு. அதை ஹிந்தியில் அபூர்ண வர்த்தமான் கால் என்று கூறுகின்றோம். வர்த்தமான் கால் என்றால் நிகழ்காலம், அபூர்ண வர்த்தமான் கால் என்றால் இன்னும் முடியவில்லை, அது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை குறிக்கின்றது. சரி, பாடத்தை பார்க்கலாமா? சாதாரணமாக தொடர் நிகழ்காலம் என்பது தமிழில் செய்து கொண்டு இருக்கிறான், வந்து கொண்டு இருக்கிறான், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் என்று கூறுகின்றோம். இந்த கொண்டு இருக்கிறான், கொண்டு இருக்கிறாள் என்பதை கொண்டு தொடர் நிகழ்காலம் தமிழில் குறிப்பிடப்படுகின்றது. அதே ஆங்கிலத்தில் ஐஎன்ஜி என்று சேர்க்கின்றோம். ஈட்டிங், ரன்னிங், கோயிங் என்று ஐஎன்ஜி சேர்க்கின்றோம் அல்லவா? அதுபோல ஹிந்தியில் ரஹா, ரஹே, ரஹி என்ற சொற்கள் தொடர் நிகழ்காலத்தை குறிப்பவையாக இருக்கின்றன. இப்பொழுது சில உதாரணங்களை பார்க்கலாம். பிருஷ்ட சங்கியா 112, பக்கம் எண் 112, 112 பேஜ் நம்பர். ராம் ரோட்டி खा रहा है. ராம் ரோட்டி खा रहा है. ராமன் ரொட்டி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். ராம் இஸ் ஈட்டிங் பிரெட். मैं स्कूल जा रहा हूँ. I am going to school. நான் பள்ளிக்கூடம் போய்கொண்டு இருக்கின்றேன், சென்று கொண்டு இருக்கின்றேன். वे काम कर रहे हैं. அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். They are working. तुम क्या कर रहे हो? What are you doing? நீ என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய்? सीता सो रही है. सीता is sleeping. சீதா தூங்கிக் கொண்டு இருக்கிறாள். தும் கியா சோச் ரஹி ஹோ? வாட் ஆர் யூ திங்கிங்? நீ என்ன யோசித்து கொண்டு இருக்கிறாய்? வஹா கோன் கா ரஹி ஹே? அங்கு யார் பாடிக்கொண்டு இருக்கின்றார்? ஹூ இஸ் சிங்கிங் தேர்? அங்கே பாடிக்கொண்டிருப்பவர் யார்? ஹம் ஹிந்தி சீக் ரஹி ஹே. நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். வி ஆர் லேர்னிங் ஹிந்தி. இந்த வாக்கியங்களை நீங்கள் கவனமாக பார்த்தால் ஒரு விஷயம் புலப்படும். ஒன்று, இந்த ரஹா, ரஹே, ரஹி என்று பயன்படுத்தப்படும் பொழுது வினைச்சொல் அதன் மூல வடிவத்தில் இருக்கின்றது. உதாரணத்திற்கு, ராம் ரோட்டி खा रहा है, சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றான் என்ற முதல் வாக்கியத்தில் கா என்பது மூல வினை, அதாவது ஆங்கிலத்தில் ரூட் வர்ப் என்று சொல்வோம். ரூட் வர்ப், மூலக்கிரியா என்று ஹிந்தியில் சொல்வோம். தமிழில் மூல வினை, அதாவது வினைச்சொல். இப்போ கா என்று எடுத்துக்கொண்டால் காத்தா என்று ஆண்பாலாக இருக்கும் பொழுது மாறுகின்றது. காத்தி என்பது பெண்பாலை குறிக்கின்றது. காத்தே என்றெல்லாம் மாறுகின்றது அல்லவா? கா என்ற மூலவினை பலவாறாக மாறுகின்றது. ஆண்பாலுக்கு ஏற்றபடி, பெண்பாலுக்கு ஏற்றபடி, பலர்பாலுக்கு ஏற்றபடி மாறுகின்றது. இங்கு அந்த ரூட் வர்பு மாத்திரத்தையே எடுத்துக்கொள்வோம். கா என்ற ஒன்றையே எடுத்துக்கொண்டு அதனுடன் ரஹா சேர்க்கின்றோம். ரஹா என்பது ஆண்பாலுக்கு ஏற்ப ரஹா என்றும், பெண்பாலாக இருந்தால் ரஹி என்றும், ஆண்பால் பன்மையாக இருந்தால் ரஹே என்றும் மாறுகின்றது. எனவே வினைச்சொல் இங்கு மாறுவதில்லை, அதனுடன் வருகின்ற ரஹா, ரஹே, ரஹி என்பதுதான் மாறுகின்றது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர் நிகழ்காலத்தில் ராம் ரோட்டி खा रहा है, சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றான். வினைச்சொல்
பக்கத்தில் ரஹா. இங்கு ஆண்பால் ஒருமையாக இருப்பதனால் ரஹா என்று வந்துள்ளது. சரியா? மை ஸ்கூல் ஜா ரஹா ஹூ. இங்கும் பாருங்கள், மை என்பது நான் என்பதை குறிக்கின்றது. இங்கு இந்த வினைச்சொல் என்ன? மூல வினை ஜா, அதன் பக்கத்தில் ரஹா வந்திருக்கின்றது. ஜா ரஹா என்று வந்திருப்பதனால் இதை ஆண்பால் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வே காம் கர் ரஹே ஹே. கர் என்பது மூலவினை, ரஹே என்பது ஆண்பால் பன்மையை குறிக்கின்றது. காம் கர் ரஹே ஹே, அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கர் ரஹே, ஹேயில் புள்ளி உள்ளது. தும் கியா கர் ரஹே ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய். தும் ஷல் எண்ட் வித் ஹோ. தும் என்று துவங்கும் வாக்கியம் ஹோ என்று முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனுடன் இங்கு அடிஷ்னலாக அதிகமாக எதை கற்றுக்கொள்கின்றோம்? ரஹா ரஹே ரஹி சேர்ப்பது எப்படி என்பதை தான் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். தும் கியா கர் ரஹே ஹோ, என்ன செய்து கொண்டிருக்கின்றாய். இங்கும் மூலவினை கர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக, அதாவது சாதாரண நிகழ்காலமாக இருக்கும் பொழுது என்ன எழுதுகின்றோம்? தும் கியா கர்த்தே ஹோ என்று எழுதுகின்றோம் அல்லவா? தும் கியா கர்த்தே ஹோ என்றால் நீ என்ன செய்கிறாய், நீ என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று வரும்பொழுது கியா கர் ரஹே ஹோ. கர் என்பது மூலவினை, அதனுடன் ரஹே சேர்க்கப்படுகின்றது, ஆண்பால் பன்மை. சீதா சோ ரஹி ஹே, இங்கு பெண்பாலாக இருப்பதனால் ரஹி என்று வந்துள்ளது. சோ என்பது மூலவினை, தூக்கம். சோ மூலவினை, அதனுடன் ரஹி இணைக்கப்படுகின்றது. தும் கியா சோச் ரஹி ஹோ, நீ என்ன யோசித்து கொண்டு இருக்கின்றாய். தும் என்பது இங்கு பெண்பால் என்று அறிகின்றோம். எப்படி அறிகின்றோம்? ரஹி என்று வந்திருப்பதனால் அது பெண்பால் என்று அறிந்து கொள்கின்றோம். வஹா கோன் கா ரஹி ஹே, அங்கு யார் பாடிக்கொண்டு இருக்கின்றார். இங்கு ரஹி என்று வந்திருப்பதனால் பாடிக்கொண்டு இருப்பவர் பெண் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். கா ரஹி ஹே. ஹம் ஹிந்தி சீக் ரஹி ஹே, நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இங்கும் பாருங்கள், ரஹி வந்துள்ளது, ஹையில் புள்ளி வந்துள்ளது. இந்த இரண்டையும் கொண்டு பெண்பால் என்று புரிந்து கொள்கின்றோம். அதை தவிர ஹம் என்பதும் பலர்பாலை குறிக்கின்றது. ஹம் என்பது பலர்பாலை குறிக்கின்றது. ரஹி ஹே என்பது பெண்பாலையும் பலர்பாலையும் குறிக்கின்றது. ரஹி என்பது பெண்பால், ஹே என்பது பலர்பால். ஹையில் புள்ளி உள்ளது பாருங்கள், அதை கொண்டு நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்பொழுது தொடர் நிகழ்காலம் ஓரளவு உங்களுக்கு புரிகின்றதா? மீண்டும் இதை கேட்டு பாருங்கள், இந்த புத்தகத்தையும் படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். சரியா? இப்பொழுது பயிற்சியை பார்க்கலாமா? நாம் புரிந்து கொண்டோமா என்பதை இந்த பயிற்சியை பார்த்து நம்மை நாமே ஒரு டெஸ்ட் செய்து கொள்ளலாம், பரீட்சை செய்து கொள்ளலாம். சரியா? ஏ, change the following sentences into present imperfect or continuous tense. கீழ்கண்ட வாக்கியங்களில் உள்ள வினைகளை தொடர் நிகழ்காலமாக மாற்றுக. வினைச்சொற்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வினைச்சொல்லை ஒண்டி நாம் தொடர் நிகழ்காலமாக மாற்றி அந்த வாக்கியத்தை திரும்பி எழுத வேண்டும். சரியா? முதல் வாக்கியம், மை ரோட்டி காத்தா ஹூ. மை ரோட்டி காத்தா ஹூ. இது என்ன வாக்கியம்? சிம்பிள் ப்ரெசன்ட், சாதாரண நிகழ்காலம். இங்கு ஆண்பால் காத்தா ஹூ என்பதை கொண்டு நாம் ஆண்பால் என்று புரிந்து கொள்கின்றோம். பேசுபவர் ஒரு ஆண், ஒரு பையன் என்று புரிந்து கொள்கின்றோம். இதை தொடர் நிகழ்காலமாக மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவோம்? காத்தா என்பதன் ரூட் வேர்ப் என்ன? மூலவினை என்ன? கா அல்லவா? கா. ஸோ மை ரோட்டி கா ரஹா ஹூ. ஏன் ரஹா என்று போட்டோம்? இது ஆண்பால் ஒருமை, எனவே ரஹா என்று போட்டோம். மை ரோட்டி கா ரஹா ஹூ. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். ஹம் கேந்த் கேல்தே ஹே. ஹம் கேந்த் கேல்தே ஹே. இங்கே வினை சொல்லுது கேல்தே அல்லவா? சிம்பிள் ப்ரெசன்ட், சாதாரண நிகழ்காலத்தில் வாக்கியம் உள்ளது. கேந்த் என்றால் பந்து, நாங்கள் பந்து விளையாடுகிறோம். கேல்தே ஹே. சரியா? இதை தொடர் நிகழ்காலமாக மாற்ற வேண்டும். இந்த கேல்தே என்பதன் ரூட் வர்ப் என்ன? மூலவினை என்ன? கேல். சரியா? கேல். இப்பொழுது ரஹா, ரஹே, ரஹி, இந்த மூன்றில் எதை சேர்ப்போம் நாம்? ரஹே அல்லவா? ஏன் ரஹே சேர்ப்போம்? இது ஆண்பால் பன்மை. இந்த கேல்தே என்ற சொல்லை கொண்டு பலர்பால் என்றும் புரிந்து கொள்கின்றோம்,
ஆண்பால் என்றும் புரிந்து கொள்கின்றோம். புரிந்ததா? கேல்தே என்பது பன்மையை குறிக்கின்றது, ஆண்பால் என்பதையும் குறிக்கின்றது. எனவே அதற்கேற்றாற்போல் தொடர் நிகழ்காலத்தில் கேல் ரஹே ஹே, ஹையில் புள்ளி வைக்க வேண்டும். புரிந்ததா? மூன்றாவது வாக்கியத்தை பார்ப்போம். वो घर जाता है, அவன் வீட்டிற்கு செல்கின்றான், அவன் வீடு செல்கின்றான். கர் ஜாத்தா ஹே, அவன் வீடு செல்கின்றான். ஜாத்தா என்பது ஆண்பாலை குறிக்கின்றது, ஒருமையை குறிக்கின்றது. இப்பொழுது தொடர் நிகழ்காலத்தில் இதை மாற்ற வேண்டும். எப்படி மாற்றுவோம்? ரஹா போடுவோமா, ரஹேயா, ரஹியா? ஒருமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்பால் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன வரும்? ரஹா அல்லவா? वो घर जा रहा है, जा रहा है. ஜாத்தாவுடைய மூலவினை ஜா அல்லவா? ஜா ரஹா ஹே. அடுத்தது பாருங்கள், நான்காவது. சீதா கப்படே சீத்தி ஹே, சீதா கப்படே சீத்தி ஹே. இங்கு சீத்தி என்ற சொல்லை கொண்டு இது பெண்பால் என்று புரிந்து கொண்டோம். சரியா? ஹே, ஹையில் புள்ளி இல்லை, எனவே இது ஒருமை. அதாவது பெண்பாலில் பன்மையாக இருந்தாலும் சரி, ஒருமையாக இருந்தாலும் சரி, சீத்தி என்றுதான் வரும். காத்தி, சீத்தி என்பது ஒருமைக்கும் வரும், பன்மைக்கு வரும். அப்பொழுது பன்மையா ஒருமையா என்பதை எதை கொண்டு கண்டுபிடிப்போம்? பின்னால் உள்ள ஹை என்பதை வைத்துக்கொண்டு கண்டுபிடிப்போம். சீத்தி ஹை என்று வந்துள்ளது, புள்ளி வைக்கவில்லை, எனவே ஒருமை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சீதா கப்படே சீத்தி ஹே, சீதா துணி தைக்கிறாள். சீத்தி என்றால் தைத்தல், சீத்தி ஹே. இதை தொடர் நிகழ்காலமாக எப்படி மாற்ற வேண்டும்? ரஹா, ரஹே, ரஹி. இதில் மூன்றில் எதை போடுவீர்கள்? ரஹி அல்லவா? பெண்பால், எனவே ரஹி. சீதா கப்படே சி ரஹி ஹே. சரியா? அடுத்தது ஐந்தாவது வாக்கியம். மா ரோட்டி பனாத்தி ஹே, மா ரோட்டி பனாத்தி ஹே. தாயார் ரொட்டி தயாரிக்கின்றார். இங்கு பாருங்கள், மா என்பது ஒருமைதான், தாயார் என்பது ஒருமைதான், இருந்தாலும் ஹே என்று வந்துள்ளது. ஹே என்றால் பன்மை அல்லவா? புள்ளி வைத்துள்ளது பன்மை. ஏன் அப்படி போட்டிருக்கின்றார்கள்? ஏனென்றால் மரியாதைக்காக. எனவே ஹே என்பதில் புள்ளி இருந்தால் பன்மையையும் குறிக்கும், மரியாதையையும் குறிக்கும் அல்லவா? இங்கு மா ரோட்டி பனாத்தி ஹே, தாயார் ரொட்டி தயார் செய்கின்றார். இதை தொடர் நிகழ்காலம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக எப்படி மாற்றுவோம்? மா ரோட்டி பனா ரஹி ஹே, பனா ரஹி ஹே. புரிந்ததா? அடுத்தது, தும் கியா கர்த்தே ஹோ, தும் கியா கர்த்தே ஹோ. நீ என்ன செய்கின்றாய்? தும் என்பது ஹோவில் முடியும். இதையெல்லாம் படித்திருக்கின்றோம், ஞாபகம் இருக்கின்றதா? கியா கர்த்தே ஹோ. இது தொடர் நிகழ்காலத்தில் எப்படி மாறும்? தும் கியா கர் ரஹே ஹோ, தும் கியா கர் ரஹே ஹோ. சரியா? அடுத்தது ஏழாவது வாக்கியம். வே அக்பார் படுத்தே ஹே, வே அக்பார் படுத்தே ஹே. அவர்கள் செய்தித்தாள் வாசிக்கின்றார்கள். வே என்பது பலர்பால், அவர்கள் என்பதை குறிக்கும். படுத்தே ஹே என்பது ஆண்பால் பன்மையை குறிக்கின்றது. எனவே அவர்கள் என்பது இங்கு பல ஆண்கள் அல்லது பல சிறுவர்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். வே அக்பார் படுத்தே ஹே, அவர்கள் செய்தித்தாள் வாசிக்கின்றார்கள். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தொடர் நிகழ்காலம் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி வரும்? வே அக்பார் பட் ரஹே ஹே, வே அக்பார் பட் ரஹே ஹே. அவர்கள் செய்தித்தாள் வாசித்து கொண்டு இருக்கின்றார்கள். சரியா? அடுத்தது எட்டாவது வாக்கியம். சரளா தூத் லாத்தி ஹே, சரளா தூத் லாத்தி ஹே. சரளா பால் கொண்டு வருகிறாள். தூத் லாத்தி ஹே. சரளா பிரிங்ஸ் மில்க், சரளா பால் கொண்டு வருகிறாள். இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தொடர் நிகழ்காலமாக மாற்ற வேண்டுமென்றால் சரளா தூத் லா ரஹி ஹே, லா ரஹி ஹே. எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாள், எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாள் என்றுதான் தமிழில் சொல்ல முடியும். ஆங்கிலத்தில் ஷீ இஸ் பிரிங்கிங், சரளா இஸ் பிரிங்கிங் மில்க். சரியா? அடுத்தது ஒன்பதாவது வாக்கியத்தை பார்ப்போம். वो औरत फल बेचती है, वो औरत फल बेचती है. அந்த பெண்மணி பழம் விற்கின்றாள். பேச்தி ஹே, விற்கின்றாள். औरत என்றால் பெண்மணி, லேடி.
பல் பேச்தி ஹே, பழம் விற்கின்றாள். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சாதாரண நிகழ்காலத்தில் உள்ளது. கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அபூர்ண வர்த்தமான் கால், தொடர் நிகழ்காலம். இதில் மாற்ற வேண்டுமென்றால் वो औरत फल बेच रही है, फल बेच रही है. बेचती என்பதன் மூல வினை ரூட் வர்ப் பேச். இது பெண்பாலாக இருப்பதனால் ரஹி. वो औरत फल बेच रही है, அந்த பெண்மணி பழம் விற்று கொண்டு இருக்கின்றாள். சரியா? அடுத்தது 10வது வாக்கியம். लड़कियां सबक याद करती हैं, लड़कियां सबक याद करती हैं. சிறுமிகள் பாடம் மனப்பாடம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பாடத்தை மனப்பாடம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கே லடிக்கியா என்பது சிறுமிகள் ப்ளூரல், எனவே ஹே என்று வந்துள்ளது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில், சாதாரண நிகழ்காலத்தில். இது தொடர் நிகழ்காலமாக கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அபூர்ண வர்த்தமான் கால். மாற்ற வேண்டுமென்றால் லடிக்கியா சபக் யாத் கர் ரஹி ஹே, யாத் கர் ரஹி ஹே. கர்த்தி என்பதன் ரூட் வர்ப் மூலவினை கர், எனவே கர் ரஹி ஹே, ஹையில் புள்ளி வைக்க வேண்டும். புரிந்ததா? அடுத்தது பிருஷ்ட சங்கியா 113, பக்கம் 113. பி. Fill in the blanks with suitable verbs in the present imperfect or continuous tense. தகுந்த தொடர் நிகழ்கால வினைகளை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் நாமவே யோசித்து ஏதாவது ஒரு வினைச்சொல்லை போட வேண்டும். சரியா? இப்பொழுது பாருங்கள். பில்லி தூத் டேஷ். பில்லி என்றால் பூனை, தூத் என்றால் பால். பில்லி தூத், பூனை பால். என்ன வரும்? குடிக்கிறது என்று வரும் அல்லவா? குடிக்கிறது அல்லது குடித்து கொண்டு இருக்கின்றது. குடிக்கிறது என்பதற்கு என்ன? பீத்தி ஹே. சாதாரண நிகழ்காலத்தில் போட வேண்டும் என்றால் பில்லி தூத் பீத்தி ஹே என்று போட வேண்டும். தொடர் நிகழ்காலம் என்றால் பில்லி தூத் பீ ரஹி ஹே, பில்லி தூத் பீ ரஹி ஹே. சரியா? அடுத்தது 2வது வாக்கியம். ஆப் யஹா கியா என்று வந்துள்ளது. ஆப் யஹா கியா, நீங்கள் இங்கு என்ன. வாக்கியம் எப்படி முற்று பெறும்? என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள் அல்லவா? ஆப் யஹா கியா கர்த்தே ஹே, ஆப் யஹா கியா கர்த்தே ஹே என்பது சாதாரண நிகழ்காலம். இதை தொடர் நிகழ்காலமாக மாற்ற வேண்டும் என்றால் ஆப் யஹா கியா கர் ரஹே ஹே, ஆப் யஹா கியா கர் ரஹே ஹே என்றும் போடலாம். பெண்பாலாக இதை கொண்டால் ஆப் யஹா கியா கர் ரஹி ஹே என்று போடலாம். புரிந்ததா? ஆப் யஹா கியா கர் ரஹே ஹே என்பது ஆண்பால், என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பெண்பாலாக இருந்தால் ஆப் யஹா கியா கர் ரஹி ஹே என்று போடலாம். எனவே ரஹே ஹே ரஹி ஹே இரண்டுமே சரிதான். 3வது ஹம் தமாஷா, நாங்கள் தமாஷ் வேடிக்கை. என்ன வரும்? பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்று வரும் அல்லவா? பார்க்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தொடர் நிகழ்காலம் என்பதனால் தேக் ரஹே ஹே, ஹம் தமாஷா தேக் ரஹே ஹே, பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தேக் ரஹே ஹே என்பது ஆண்பால். பெண்பாலாக போட வேண்டும் என்றால் ஹம் தமாஷா தேக் ரஹி ஹே, தமாஷா தேக் ரஹி ஹே. அடுத்த 4வது வாக்கியம் பார்க்கலாம். லடுக்கே மைதான் மே, பையன்கள் சிறுவர்கள் மைதானத்தில். என்ன வரும்? விளையாடுகிறார்கள் என்றுதான் வரும் அல்லவா? எனவே லடுக்கே மைதான் மே கேல்தே ஹே, கேல்தே ஹே என்பது சாதாரண நிகழ்காலம். தொடர் நிகழ்காலமாக இருந்தால் லடுக்கே மைதான் மே கேல் ரஹே ஹே, கேல் ரஹே ஹே. லடுக்கே என்பதனால் சிறுவர்கள், எனவே ரஹே ஹே என்றுதான் போட்டாக வேண்டும் அல்லவா? விளையாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். 5வது வாக்கியம். லடுக்கியா கர்மே, சிறுமிகள் வீட்டில். இதற்கு பலவிதமாக எழுதலாம். நாம் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று வேணால் போட்டு பார்ப்போம். லடுக்கியா கர்மே காம் கர்த்தி ஹே, காம் கர்த்தி ஹே என்றால் வேலை செய்கிறார்கள். வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை எப்படி போட வேண்டும்? லடுக்கியா கர்மே காம் கர் ரஹி ஹே, லடுக்கியா கர்மே काम कर रही हैं,
ஹையில் புள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் லடிக்கியா என்பது பன்மை அல்லவா, ஹையில் புள்ளி வைக்க வேண்டும். அடுத்தது 6வது வாக்கியம். ஹம் கடி. ஹம் கடி, நாங்கள் கடிகாரம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று கொள்ளலாம். கடிகாரம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது எப்படி வரும்? ஹம் கடி தேக் ரஹே ஹேன். தேக் ரஹே ஹேன், பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ரஹே ஹேன் என்பது ஆண்பால், ஹையில் புள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் ஹம் என்பது பன்மை, ஹையில் புள்ளி வைக்க வேண்டும். இதே பெண்பாலாக எழுத வேண்டும் என்றால் ஹம் என்பது ஆண்பாலையும் குறிக்கும் பெண்பாலையும் குறிக்கும் அல்லவா, நாங்கள் என்பது. எனவே பெண்பாலில் எழுத வேண்டும் என்றால் ஹம் கடி தேக் ரஹி ஹேன். ஹம் கடி தேக் ரஹி ஹேன், ஹையில் புள்ளி வைக்க வேண்டும். பார்த்து கொண்டு இருக்கின்றோம். 7வது வாக்கியத்தை பார்ப்போம். பிதாஜி கத். தந்தையார் கடிதம். கத் என்றால் கடிதம். கடிதம் படித்து கொண்டு இருக்கின்றார். படித்து கொண்டு இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது என்ன எழுதுவோம்? பிதாஜி கத் படு ரஹே ஹேன். பட் ரஹே ஹேன், கடிதம் படித்து கொண்டிருக்கின்றார். படு ரஹே ஹேன், ஹையில் புள்ளி வைக்க வேண்டும். மரியாதை அல்லவா, எனவே ஹையில் புள்ளி வைக்க வேண்டும். பிதாஜி கத் பட் ரஹே ஹேன். அடுத்தது 8வது வாக்கியம். அத்தியாபக் லடுக்கோங்கோ. ஆசிரியர் மாணவர்களுக்கு. லடுக்கோங்கோ என்றால் மாணவர்களுக்கு ஆர் சிறுவர்களுக்கு என்ன வரும்? பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று தானே வரும். ஆசிரியர் மாணவர்களுக்கு என்றால் பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று தானே வரும். அதை ஹிந்தியில் எப்படி எழுதுவோம்? அத்தியாபக் லடுக்கோங்கோ பாட் சிखा रहे हैं. அத்தியாபக் லடுக்கோங்கோ பாட் சிखा रहे हैं, சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு சிखा रहे हैं என்றும் போடலாம், पढ़ा रहे हैं என்றும் போடலாம். சிखा रहे हैं पढ़ा रहे हैं, அதாவது படு ரஹே ஹே என்றால் படித்து கொண்டிருக்கின்றார், படா ரஹே ஹே என்றால் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார், சீக் ரஹே ஹே என்றால் கற்றுக்கொண்டிருக்கின்றார், சிखा रहे हैं என்றால் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். புரிந்ததா? அத்தியாபக் லடுக்கோங்கோ பாட் படா ரஹே ஹே அல்லது பாட் சிखा रहे हैं. ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அடுத்தது 9வது வாக்கியம். வே சாய். அவர்கள் தேநீர் குடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கொள்வோமா? வே சாய் பீ ரஹே ஹேன். பீ என்றால் குடித்தல், சாய் பீ ரஹே ஹேன், குடித்து கொண்டு இருக்கின்றார்கள். இது ரஹே ஹே என்பது ஆண்பாலை குறிக்கும். இதை பெண்பாலில் எழுத வேண்டும் என்றால், ஏனென்றால் வே என்பது ஆண்பாலையும் குறிக்கும் பெண்பாலையும் குறிக்கும் அல்லவா. எனவே வே சாய் பீ ரஹி ஹே, ரஹி ஹே என்று போட வேண்டும். எனவே வே சாய் பீ ரஹே ஹே என்பதும் சரிதான், பீ ரஹி ஹே என்பதும் சரிதான். ஹையில் புள்ளி வைக்க வேண்டும், ஏனென்றால் பன்மை. அடுத்தது 10வது வாக்கியம். மை பாட். நான் பாடம். என்ன வரும்? படிக்கிறேன், படித்து கொண்டு இருக்கின்றேன் என்று வரும் அல்லவா. மை பாட் பட் ரஹா ஹூ. பட் ரஹா ஹூ, படித்து கொண்டு இருக்கின்றேன். மை என்பது ஹூவில் முடியும் நிகழ்காலத்தில் அல்லவா. மை பாட் பட் ரஹா ஹூ, நான் பாடம் படித்து கொண்டிருக்கின்றேன். பெண்பாலாக இருந்தால் மை பாட் பட் ரஹி ஹூ. மை பாட் பட் ரஹி ஹூ. புரிந்ததா? தொடர் நிகழ்காலத்தில் வாக்கியங்கள் எப்படி அமைகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? சரி, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கின்றதா? அப்படி உபயோகமாக தோன்றினால் ஒரு லைக் கொடுக்கவும், உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும், இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பயனடையவும். சரியா? நன்றி, தன்யவாத்.